ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லத்தூஸ் கிச்சன். இன்றைக்கி மண்டே டியூஸ்டேவோட டெய்லி விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எல்லோரும் வெயிலை எப்படி டேக்கிள் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஐஸ்கிரீம்ஸ், லெமன் வாட்டர் இப்படி தான் பண்ணி வெயில் கொஞ்சம் சமாளிச்சுட்டு வரோம். பொண்ணுக்கு எவ்வளோ ரப்பர் பேண்ட் வாங்கி வச்சாலும் வீட்டில் இருக்கிறதில்ல. ஸோ ஈவினிங் கொஞ்சம் வெளியில் போயிட்டு தள்ளுவண்டி ஒன்று நிற்கும். ஸோ கொஞ்சம் ரப்பர் பேண்ட்ஸ் வாங்கிட்டு அப்படியே ஐஸ்கிரீம்ஸும் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் பண்ணுறதுக்கு. நாய் பூனைலாம் அதிகம் நான் இருக்கிற ஏரியாவில். நாயோட டெரிட்டரி சண்டை நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 நாய், ஒரு நாய் 10 குலைச்சிட்டு இருந்தது. திடீர்னு ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, விண்டோ கிட்ட இங்கே பாரு, அங்கே ஏதோ ஒரு தூரத்தில் ஒரு பில்டிங்கில் எரியிற மாதிரி இருக்குன்ட்டு. ஆக்சுவலி அது லைட்டு, ஒன்றும் ஃபயர் ஆக்சிடெண்ட் இல்லை. பட் பாம்பேயில் அது கொஞ்சம் ஃப்ளாட் சிஸ்டம்ன்றதுனால அது கொஞ்சம் அடிக்கடி ஆயிட்டுருக்கு. அதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியல. பட் ஈவினிங் பொண்ணு டெலஸ்கோப் எடுத்துகிட்டு கீழே வந்தால். ஷி வாண்ட்ஸ் டு வியூ த ஸ்கை. ஷீ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் ஸ்கை, யூனிவர்ஸ், சோலார் சிஸ்டம் பற்றி படிக்கிறதுல. ஸோ அவளுக்கு ஒரு டெலஸ்கோப் ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அவளோட 7th பர்த்டேன்னு நினைக்கிறேன். வீனஸ் தெரிஞ்சுது. ஸோ நானும் வாங்கி கொஞ்சம் பார்த்தேன். ஸ்கை பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அஃப்கோர்ஸ் ஈவன் ஐ எம் ஆல்சோ ஸ்கை நேச்சர் லவர். ஸோ ஐ ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ்டு வித் த டெலஸ்கோப். மும்பையில் என்ன ஒரு ஃபங்க்ஷன்னாலும் டான்ஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ அப்படி தான் இந்த டம் சவுண்டு கேட்டுது நான் மேலே இருக்கும்போது. சரி, அது என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் கீழே போடியம்க்கு வந்தேன். நான் நின்றுட்டு இருந்த வரைக்கும் அது பாஸ் பண்ணலை. திருப்பி நான் மேலே வந்ததுக்கப்புறம் தான் அது நம்ம பில்டிங்கை தாண்டி போச்சு. ஸோ மேலே இருந்து கேப்சர் பண்ண ட்ரை பண்ணேன். ஏதோ சம் ஃபங்க்ஷனோ ஈவெண்ட்டோ ஏதோன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. பட் எனக்கு இந்த மாதிரி டான்ஸ் பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஐ எம் வெரி லுக்கிங் ஃபார்வர்ட் டு மும்பையில் கணபதி. பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கணபதிஸ் ப்ளஸ் டான்ஸ். இந்த மாதிரி ரோடில் ஆடுற டான்ஸ்னால் எனக்கு விஷுவல் பண்ணுறது பிடிக்கும். ஷுவர்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த டைமில். மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா காராமணி போட்டு லெமன் சேவை பண்ணியிருந்தேன். காராமணி பொண்ணுக்கு பிடிக்காது. அவளை எப்படியா சாப்பிட வைக்கணுன்ட்டு காராமணி லெமன் சேவையில் ஆட் பண்ணியிருந்தேன். அவளுக்கு லெமன் சேவைனா பிடிக்கும். வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு பண்ணியிருந்தேன் மத்தியானம் லஞ்சுக்கு வித் உசிலி. பாப்சிக்கல் அவளோட ஃபேவரட் க்ரீன் மேங்கோ. ஸோ அவளுக்கு பாப்சிக்கல், எனக்கு ஐஸ்கிரீம். இதுதான் நான் சொன்ன உசிலி. கேப்சிகம் வச்சு உசிலி கறி பண்ணியிருந்தேன். அப்புறம் கேபேஜ், ப்ளெயின் கேபேஜ், தக்காளி எல்லாம் போட்டு ஒரு சாலட் மாதிரி. ஹஸ்பண்ட் டயபெட்டிக்ன்றதுனால அவங்க ரைஸ் கம்மியாக தான் எடுக்கணும். நிறைய இந்த மாதிரி ப்ரோட்டீன் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் அவங்களோட மீலில் இருக்கும். ரைஸ் மோஸ்ட்லி ப்ரௌன் ரைஸ் பண்ணுவேன். இப்போ வடிக்கிற சாதம்ன்றதுனால ஒயிட் ரைஸே கொடுக்கறது. ஏன்னா அவங்களுக்கு மாத்திரம் கொஞ்சமாக தனியாக வடிக்க முடியறதில்ல. நானும் இப்போ ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்றதில்ல, கொஞ்சம் நல்லா விட்டுருக்கேன். ஹஸ்பண்ட்க்கு எப்போதும் ஒரு ஸ்வீட் கார்விங் உண்டு. அதனால் கொஞ்சமாக பனை வெல்லம் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். அது ஒரு சின்ன பீஸ் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி அவங்களோட லன்ச். எங்களோட லன்ச்சும் மோர் ஆர் லெஸ் இது தான். தேர் இஸ் நத்திங் ஸ்பெஷல் எங்களோட லன்ச்சில். பட் என்னென்னா அவங்களோட ப்ரொப்போர்ஷன் பார்த்திங்கன்னா ரைஸ் கம்மியாக இருக்கும், மித்ததெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஈவினிங் பொண்ணோட ஸ்நாக் இன்றைக்கி மேகியோட பாஸ்தா பண்ணி கொடுத்தேன். அவளுக்கு இந்த மாதிரி ஜங்க் நான் நிறைய கொடுக்க மாட்டேன், எப்பயாவது அலவுட். ஸோ அப்படி எப்பயாவதுன்ற ஒரு இது இன்றைக்கி இருந்ததுனால ரொம்ப நாள் ஆச்சு கொடுத்து. ஸோ ஐ தாட் ஐல் கிவ் ஹர். ஹஸ்பண்ட்க்கு ஒரு அடை பண்ணி கொடுத்தேன் வித் டீயோட. டியூஸ்டே மார்னிங் காலையில் இன்றைக்கி இட்லி அண்ட் டொமேட்டோ சட்னி, இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். இட்லி மாவு அரைச்சி வச்சா ஒரு 4 நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறதுன்ற ஹெடேக் இருக்காது. ஐ எம் ஷுர் நீங்களும் அதை யோசிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வென்எவர் யூ கிரைண்ட் இட்லி மாவு. ஸோ அது ஒரு 3-4 டேஸ்க்கு ஒரு டென்ஷன் இருக்காது. ஒரு நாளைக்கு இட்லி, ஒரு நாள் தோசை, ஒரு நாள் ஊத்தப்பம், ஒரு நாள் பணியாரம் பண்ணி மேனேஜ் பண்ணலாம். அப்படி தான் நானும் யோசிப்பேன். பிக் பாஸ்கெட்லேருந்து கருவேப்பிலை வாங்கியிருந்தேன். இங்கே மும்பையில் கருவேப்பிலை அவ்வளோவா தரமாட்டாங்க. பொண்ணோட அட்டகாசம் சம்மர்ன்றதுனால டூ மச்சாக போயிட்டுருக்கு. ஏதோ ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்னு பண்ணிகிட்ருக்கா. ஆன்லைன் ஷாப்பிங்கில் இதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜை நான் ஃபீல் பண்ணுறேன். மேங்கோஸ் பாருங்கள், 1 கிலோ வாங்கியிருந்தேன். ஒன்று மெகா சைஸில் இருக்குது, ஒன்று குட்டியாக இருக்குது. ஸோ அந்த மெகா சைஸை கட் பண்ணி இமீடியட்டாகவும் யூஸ் பண்ண முடியாது, ஸ்டோரும் பண்ண முடியாது. அது ஒரு ஹெடேக் ஆன்லைன் ஷாப்பிங்கில். மத்தியானம் லன்ச் பார்த்திங்கன்னா கீரை, உருளைக்கிழங்கு பொரியல், உப்பு மாங்காய், அதாவது
பச்சை மாங்காயில் உப்பு மிளகாத்தூள் போட்டது, கொஞ்சம் ப்ளெயின் பருப்பு வச்சுருந்தேன், மிக்ஸ்டு வெஜிடபிள் போட்டு சாம்பார் பண்ணியிருந்தேன், ரைஸ், தயிர். அண்டு யாருக்கெல்லாம் மாம்பழம் சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு தயிர் சாதத்தோடு மாம்பழம் சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட லன்ச். எங்களோட ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லத்தூஸ் கிச்சன் ஆன் யூடியூப், லத்தூஸ் கிச்சன் ஆன் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம். ஈவினிங் ஸ்நாக் ஹஸ்பண்ட்க்கு ஸ்ப்ரவுட்ஸ் வச்சு ஒரு சாலட் பண்ணி கொடுத்தேன். ஸ்ப்ரவுட்ஸ் ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால அதில் கியூக்கம்பர், ஆனியன்ஸ், டொமேட்டோஸ்லாம் போட்டு அதுதான் நாங்கள் 3 பேருமே இன்றைக்கி சாப்பிட்டோம் ஈவினிங். அண்டு லெமன் சோடா இஸ் எங்களோட ஃபேவரெட். அடிக்கடி இப்போ சம்மர் வந்ததுனால அது பண்ணி குடிக்கிறோம். பொண்ணு ஏதோ டால் ஹவுஸ் பண்ணிகிட்ருக்கா. வீடு மெஸ்ஸியாக தான் ஆகுது, பட் பரவாயில்ல. சம்மர் ஹாலிடேஸ் இன்னும் வெக்கேஷன் போல். நாளைக்கு போவோம். நாளைக்கு புக் பண்ணியிருக்கேன் நான். டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு நான் கிளம்புவேன். என்னோடய நேட்டிவ் பிளேஸ் விழுப்புரம் போகலான் இருக்கேன். போயிட்டு வந்துட்டு நாங்கள் 3 பேரும் சேர்ந்து வேறு வெக்கேஷன் போகலான் இருக்கோம், பார்க்கலாம். ஸோ லெட்ஜில் இந்த புறா எப்போதும் வந்து இப்படி தைரியமாக இந்த லெட்ஜில் உட்காருவேன். எனக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் யோசனை வரும், புறாவால் பண்ண முடியுது, கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியாது. அதே மாதிரி புறாக்கும் யோசனை இருக்கும், சில விஷயங்கள் நம்மளால் பண்ண முடிஞ்சது அதால் பண்ண முடியாது அப்படின்ட்டு யோசிக்குமான்னு நான் உட்காந்து யோசிப்பேன். ஸோ இப்படி தான் சும்மா இருந்தால் இப்படி ஏதாவது யோசிக்க தோணுன்ற வடிவேல் டைலாக் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். பட் எஸ், ஏதாவது ஒரு டைம் பாஸ் வேணும் இல்லைங்களா நம்மளுக்கும். ஸோ அப்படி தான் இந்த புறாவோட, காக்காவோட, பூனையோட, நாயோடலாம் என்னோடய ஃபன் டைம். ஸ்கை என்னோட அனதர் என்ன சொல்கிறது, ஒரு பேஷன், ஹாபின்னு சொல்லலாம். இப்போலாம் ஸ்கையை நிறைய ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில். ஸோ அப்படி தான் இன்றைக்கி பால்கனிலேருந்து ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் என்னோடய மண்டே டியூஸ்டேயோட விலாக். பிடிச்சி நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.